லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக நாடு தழுவிய அளவில் நடந்த போராட்டத்தால் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தார். இந்திய ஜனநாயக வரலாற்றில் மத்திய அமைச்சர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்வது பலமுறை நடந்துள்ளது. பொதுவாக மத்திய அமைச்சர்களின் ராஜினாமாக்கள் 2 பின்னணிகளில் நிகழ்கின்றன. அதில் முதலாவது தார்மீக பொறுப்பேற்பு. தன் அமைச்சரவைக்கு உட்பட்ட துறையில் பெரிய விபத்தோ அல்லது அமைப்பு கோளாறோ நடக்கும்போது தனக்கு அதில் நேரடி தொடர்பு இல்லை என்றாலும் துறை தலைவர் என்ற முறையில் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தானாக முன்வந்து பதவி விலகுவது. இரண்டாவது, நிதி முறைகேடுகள், பாதுகாப்புத்துறை தோல்விகள் அல்லது நாடு தழுவிய அளவில் பெரும் போராட்டங்கள் வெடிக்கும் போது அமைச்சர்கள் பதவி விலகுவது. அந்த வகையில் இந்திய அரசியலை உலுக்கிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சில முக்கிய ராஜினாமாக்களை பார்க்கலாம். 1956இல் காங்கிரஸ் ரயில்வே அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி ராஜினாமா. 150க்கும் மேற்பட்டோர் உயிரிழக்க காரணமான அரியலூர் ரயில் விபத்திற்கு தார்மீக பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். 1958இல் காங்கிரஸ் நிதி அமைச்சர் கிருஷ்ணமாச்சாரி ராஜினாமா. முந்த்ரா நிதி ஊழல் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார். 1968இல் காங்கிரஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கிருஷ்ணமேனன் ராஜினாமா. சீனாவுடனான போரின் போது இந்தியாவின் ராணுவத்தை தயார்படுத்தவில்லை என குற்றச்சாட்டிற்கு பிறகு தனது பதவியை ராஜினாமா செய்தார். 1987இல் காங்கிரஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் VP சிங் ராஜினாமா. HDW நீர்மூழ்கி கப்பல் ஒப்பந்தம் மற்றும் போர்க்கப்பல் விவகாரம் போன்ற பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் குறித்து எழுந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 1993இல் காங்கிரஸ் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் மாதவராவ் சிந்தியா ராஜினாமா. குத்தகைக்கு எடுக்கப்பட்ட ரஷ்ய விமான விபத்திற்கு தார்மீக பொறுப்பேற்றதால் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 1999இல் ரயில்வே அமைச்சர் நிதிஷ்குமார் ராஜினாமா. மேற்கு வங்கத்தில் 290 பேர் உயிரிழந்த கைசல் ரயில் விபத்திற்கு பிறகு தார்மீக பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா செய்தார். 2008இல் காங்கிரஸ் உள்துறை அமைச்சர் சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா. மும்பை பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பிறகு தனது பதவியை ராஜினாமா செய்தார். 2010இல் திமுக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ராசா ராஜினாமா. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் சிக்கிய நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். 2011இல் திமுக ஜவுளித்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் ராஜினாமா. 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு மற்றும் ஏர்செல் மேக்சிஸ் விவகாரத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார். 2013இல் காங்கிரஸ் ரயில்வே அமைச்சர் பவன்குமார் பன்சால் ராஜினாமா. ஊழல் வழக்கு காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார். 2013இல் காங்கிரஸ் சட்டத்துறை அமைச்சர் அஸ்வினி குமார் ராஜினாமா. நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு விவகாரம் பெரும் சர்ச்சையான நிலையில் பதவியை ராஜினாமா செய்தார். 2018இல் பாஜக வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் அக்பர் ராஜினாமா. பாலியல் சீண்டல் புகார் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார். இவர்களை தொடர்ந்து தற்பொழுது மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா அமைந்துள்ளது.